ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜிடி மைக்கேல். இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா, இது வந்து காஞ்சி காமாட்சி கோயில் பக்கத்தில் இருந்து ரொம்ப பக்கம் ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கோயில். இது காஞ்சி காமாட்சி கோயிலிருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர். இந்த கோயிலோட வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. என்னையும் கவர் பண்ணல, நான் இப்போ கை வைக்கிறாங்க. இந்த கோயிலோட வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்களேன். அதுதான் இந்த கோயிலோட மெயின் முக்கியமான பொக்கிஷம்னு நினைக்கிறேன். இந்த வியூ வந்து எப்படியுமே கிடைக்காது. மேலே பாருங்களேன், அந்த மேகமூட்டத்தை அழகாக கவர் பண்ணியிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், கிட்டத்தட்ட மன்னர் காலத்து கோயில்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குது. இந்த கோயிலை பார்க்குறதுக்கு உண்மையிலே கண்டிப்பாக எல்லோரும் வரணும், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து பழைய காலத்து கோயில் மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆதி காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை விட முக்கியம், இங்கே பாருங்களேன், நந்தீஸ்வரர் பாருங்கள். இந்த நந்தீஸ்வரர் வந்து 4 தூண் தான் இருக்குது. மழை பெஞ்சாலும் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 தூண் தான் மெயின் முக்கியமாகவே இதில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஆதி காலத்தில் கட்டப்பட்ட கோயில் மாதிரியே இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான இது வந்து அந்த சின்ன சின்ன கோபுரங்கள், அந்த கொடை வடிவத்துலேயே அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இதுக்குள்ளே ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே வந்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கம் தான் அதில் மெயின் முக்கியம். 1 2 3 4 5 6 சிவலிங்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து நந்தீஸ்வரர் இருக்கார். நந்தீஸ்வரர் தான் மெயின் நேராகவே இருக்கிறாரு. மெயின் முக்கியமாக இந்த இதில் வந்து ஒரே ஒரு கலசம் தான் அமைக்கப்பட்டிருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலே ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் மன்னர்கள் கட்டின இது கோட்டை. எப்படி இருக்கு பாருங்களேன். இது கரெக்டாக காஞ்சிபுரத்தில் இருக்குது. காஞ்சி காமாட்சியை பார்த்துட்டு நம்ம அடுத்து இங்கே வந்தோம். இங்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. இதுவெல்லாம் வந்து அந்த காலத்தில் கட்டின இது அப்படியே இருக்குது, பழமை மாறாமல். இதை பாருங்களேன், இதெல்லாம் அந்த காலத்து கல். இதெல்லாம் கிபி 1000 சம்திங்கில் கட்டப்பட்ட கல். இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இருக்குது. இதில் லைட்டாக சுண்ணாம்பு கல் மட்டும் வச்சு தேய்ச்சிருக்காங்க, சிமெண்ட்டும் லைட்டாக போட்டிருக்காங்க. இன்னும் அப்போ உள்ளது. நெறிஞ்சு முள் இருக்காம இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். இதில் வந்து பெருமாள் கோயில் நினைக்கிறேன். இது வந்து ஆதி காலத்து பெருமாள் கோயில். இது கரெக்டாக காஞ்சிபுரத்தில் இருக்குது. காமாட்சியை பார்த்துட்டு நம்ம நேராக அடுத்து நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்க, இது வந்து கைலாசநாதர் கோயில். இதெல்லாம் மன்னர்கள் காலத்து ஆட்சி கோயில். இது எப்படி இருக்கு பாருங்களா. இந்த சிவலிங்கம், எத்தனையோ சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கம் மட்டும் புதுசாக இருக்குது. வாவ், அப்படியே இருக்கு பாருங்க. இதெல்லாம் பழைய காலத்தில் உள்ளது, கிபி காலங்களில் உள்ளது. கிபி காலங்களில் உள்ளது. அருமையாக இருக்குல்ல. புருஷோத்து, நான் உள்ளே போயிட்டு வரேன். எல்லாம் இங்கே ஃபேமிலியோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த குட்டி பையனை பாருங்களேன், தண்ணி அடிக்கிறான். அங்கே தனியாக 4 கல் இருக்குது பாருங்க, நந்தி. அது வந்து
இது மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கோட்டை எல்லாமே வந்து பழைய காலத்தில் உள்ளது. இந்த கற்கள் பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப பூமிக்கு அடியில் தான் கிடைக்கும். இந்த சிற்பங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் செதுக்குனது எப்படி இருக்குது. இது எக்ஸாக்டாக எங்கே அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. காமாட்சி கோயிலை பார்த்துட்டு நேராக நீங்கள் அங்கே வரலாம். நாளி எவ்வளோ அழகாக இருக்கு. இப்படி ஒரு அருமையான இடம். இதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டிய இடங்கள். அந்த காலத்து பழைய கோட்டைகள். இப்போ இருக்க ஜென்ரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள். இந்த காலத்து ஜென்ரேஷன்லாம் இது வந்து பார்க்க வேண்டிய இடங்கள். பட் இது வந்து ரொம்ப இதெல்லாம் வந்துருங்களேன். முகலாய கால பேரரசுகள் கட்டப்பட்ட அந்த காலத்தில் உள்ள கோயில்கள் இதெல்லாம் எவ்வளோ பழமை வாய்ந்ததாக இருக்கு. வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.